ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு வராரா? ட்ரேடிங் விண்டோ திரும்பவும் ஓப்பன் ஆகியிருக்கு. என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சிடுச்சு. அதனால் ட்ரேடிங் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து திரும்ப ஓப்பன் ஆகியிருக்கு. ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி வரைக்கும் ஓப்பன். எந்த டீம் வேணாலும் எந்த பிளேயர்ஸ் வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம் அவங்க விருப்பப்பட்டா. இந்த நிலையில் ரோஹித் சர்மா இப்போது மும்பையிலேருந்து சிஎஸ்கேக்கு வருவார்னு ஆல்ரெடி ஒரு வதந்தி வந்துட்டு இருந்துச்சு. அது இப்போ நடக்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குற நிலையில் சிஎஸ்கேவோட சிஇஓ விஸ்வநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எந்த வீரரையும் ட்ரேட் செய்யக்கூடாதுன்னு அப்படின்ற கொள்கையோட சிஎஸ்கே அணி இயங்கி வருது. அதே போல் மும்பை அணிக்கு கொடுக்குற வகையில் எந்த பிளேயர்ஸும் என்கிட்ட இல்லை. எங்களிடம் ட்ரேட் செய்வதற்கு எந்த பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளவில்லை. அதே போல் அந்த எண்ணம் கூட எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்து எந்த பிளேயர்ஸுமே மும்பைலேருந்து சிஎஸ்கேக்கு வரல, சிஎஸ்கேலேருந்து மும்பைக்கு போகல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் மும்பையுமே அஃபிஷியலாக தெரிவிச்சிட்டாங்க, ரோஹித் சர்மா எங்கேயுமே போகல, மும்பை டீம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியே நீங்கள் நிறைய கிரிக்கெட் செஞ்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் the video.